வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான மேற்கு நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டை மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தைவானின் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார். அக்ரா பகுதியில் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். கானாவிற்கு சுதந்திர பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நினைவு சின்னமான என்க்ருமா நினைவிடத்தையும் பிரதமர் இன்று பார்வையிடுகிறார். முன்னதாக பிரதமர் மற்றும் கானா அதிபர் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான ஆலோசனைகளும் இடம்பெற்றன. வர்த்தகம், முதலீடு, வேளாண்மை, டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, கட்டமைப்பு, மக்கள் தொடர்பு ஆகியவற்றை விஸ்தரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. ஆயுர்வேதம், கலாச்சாரம், பாரம்பரிய மருத்துவம் ஆகிய பிரிவுகளில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகளாவிய தலைமைத்துவத்தின் சிறப்பான பங்களிப்பதற்காக கானா நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பிரதமர் தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்றிரவு டிரினிடாட் டொபாகோ செல்கிறார். அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி அடுத்த மாதம் 13, 14ஆம் தேதிகளில் கூட்டத்தொடர் நடைபெறாது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீவிரவாதத்தால் சில நாடுகள் பாதிக்கப்படும் போது பொதுவாக பிற நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்காததை அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் வெளிநாடுகளில் நடைபெறும் தீவிரவாத தாக்குதல்களின் போது தனது நிலைப்பாட்டை இந்தியா தெளிவாக தெரிவிப்பதை அவர் எடுத்துரைத்தார். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபரின் கருத்து பற்றிய கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாட்டு ராணுவ தலைமை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். உள்ளடக்கிய டிஜிட்டல் கட்டமைப்பு மூலம் பல்வேறு துறைகளில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், UPI பண பரிவர்த்தனை தொடங்கி டிஜி லாக்கர், சுகாதாரம், கல்வி, ஸ்டார்ட் அப், செமிகண்டக்டர் பிரிவுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியை எடுத்துரைத்தார். நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி குடிமக்களுக்கு ஆளுமையை வழங்கியுள்ளதோடு இடைவெளியையும் களைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் ஒலிபரப்பு மற்றும் ஊடக தொழில்நுட்பம் சார்ந்த 29வது சர்வதேச மாநாட்டை இன்று துவக்கி வைக்கிறார். செயற்கை நுண்ணறிவு வாயிலாக ஊடகங்களில் மாற்றம் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் ஊடகத்தை சார்ந்த பிரபல வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ஜனநாயகத்தின் வலுவான தூண்களாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் மானேசரில் நாட்டின் முதலாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் மக்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற முடியும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவது அனைவரின் பொறுப்பு என கூறிய அவர், நாடாளுமன்றம் தொடங்கி உள்ளாட்சி அமைப்புகள் வரை அதன் அலுவல்கள் சுமூகமாக நடைபெறுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு இடையூறு மற்றும் ஒத்திவைப்பு போன்ற நடவடிக்கைகள் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதாக அமையும் என்றும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கில் மகளிர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு என்ற கருப்பொருளுடன் இம்மாநாடு நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
தமிழ்நாட்டில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை அடையாறு நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து நீர்வளத்துறை சார்பில் 33 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் இணையதள சேவை, செயற்கைக்கோள் அடிப்படையிலான நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு, பாதுகாப்பு அமைப்பின் இணையதள சேவை உள்ளிட்டவை இதில் அடங்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் உதவி பொறியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட 169 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தமிழக அரசின் புதிய பேருந்து சேவைகளை பொதுமக்கள் தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை பொன்னமராவதியில் புதிய பேருந்து வழித்தட சேவையை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். பொன்னமராவதியிலிருந்து சடையம்பட்டி காரையூர் வழியாக புதுக்கோட்டைக்கும், சொக்கநாதப்பட்டி கங்காணிப்பட்டி வழியாகவும் பேருந்து சேவைகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. செங்கல்பட்டு புறநகர் பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாமல்லபுரம் பேருந்து நிலையம் தொல்லியல் துறையின் அனுமதி கிடைத்த பின் அமையும் என்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மலிவு விலை உணவகம் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தண்ணீர் திறந்து 20 நாட்களுக்கு பிறகும் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடையாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து கடைமடை பகுதிகளுக்கும் தடையில்லாமல் தண்ணீர் சென்றடைய உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட கடைமடை கிராமங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என கூறி விவசாயிகள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வட்டாட்சியரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் சொர்ணவாரி பருவத்தில் நெல் 380 கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. சொர்ணவாரி பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் வரும் 31ஆம் தேதிக்குள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 726 பிரீமியம் தொகை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து தங்கள் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து B.R. சிவகுமார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் 24வது புத்தக கண்காட்சி நாளை மாலை தொடங்குகிறது. இதுகுறித்து எமது கடலூர் செய்தியாளர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் 24வது புத்தக கண்காட்சி நாளை மாலை தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பல்வேறு தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற பதிப்பகத்தார்கள் மற்றும் 130 அரங்குகள் அமைத்து வரலாறு, இலக்கணம், தமிழ், உலக வரலாறு, இந்திய அரசின் சார்பில் வெளியிடப்படும் பல்வேறு புத்தகங்கள் இங்கு பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன. கடலூர் மாவட்டத்திலிருந்து ப. இளஞ்செழியன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லாத குடும்ப அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். பொது விநியோக திட்டத்தின் மூலம் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லாத வசதியான குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பம் இல்லையெனில் தங்களது உரிமத்தை விட்டுக் கொடுக்க ஏதுவாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் வலைதளத்தின் மூலமாக தங்களது அட்டையின் உரிமத்தை விட்டுக் கொடுத்து பொருள் இல்லா ரேஷன் அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சட்டவிரோதமாக 7 ஆண்டுகள் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் கல்லூரி மாணாக்கரின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கால்கரியில் நடைபெறும் கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தைவானின் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வாலி ஷெட்டி இன்று களமிறங்குகிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கில்டியா ரெய்னால்ட்ஸ் இணை முன்னேறியுள்ளது. பெர்மிங்ஹாமில் இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன் எடுத்திருந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார்.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான மேற்கு நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டை மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தைவானின் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.